ஒரு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சம்பா இட்லி. இது வந்து என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம வீட்டில் மீந்து போன மாவு, இட்லி மாவோ ஆப்பமாவோ இருக்கும் இல்லையா, அது 1 கப்பு 1/2 கப்பு அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். மாவும் புளிச்சு போய் இருக்கும். அதனால் நான் புதுசாக இந்த ஒரு இட்லி வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். மீதி உள்ளதுக்கு வந்து இது உருட்டு உளுந்து, தொலி உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே இது பருப்பால் தான் பண்ண போகிறோம். அரிசி கம்மியாக யூஸ் பண்ணி பருப்பை நிறைய போட்டு பண்ணியிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக, அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக நல்லா கழுவி 2 தடவை 3 தடவை கழுவி இந்த பருப்பும் அரிசியும் முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஊற வச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். 4 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. பருப்பெல்லாம் சீக்கிரம் ஊறிடும். இப்போ அரிசியை கிரைண்டரில் போட்டிருக்கேன். அரிசியை முதல்ல அரைச்சிக்கலாம், ஏன்னா அரிசி அரைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அந்த அரிசி அரைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். அரிசி வந்து ஒரு குருண அளவு வந்த உடனே பருப்பு போட்டுக்கலாம், ஏன்னா வந்து அரிசி அரைக்க டைம் ஆகுங்கிறதுனால அரிசியை முதல்ல அரைச்சாச்சு. அரிசி குருண மாதிரி வந்த உடனே பருப்பும் போட்டாச்சு. நம்ம எப்போவும் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கலாம். கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த ஆப்ப மாவு எங்கள் வீட்டில் பழைய மாவு இருக்குது, அது கொஞ்சம் 1 கப்பு, அது இந்த மாவு 4 கப்பு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் தோசை மாவு இருந்தாலும் தோசை மாவுலையும் போட்டுக்கலாம். இப்போ 2 மாவையும் ஒன்று போல் கலந்து நம்ம வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு நீங்கள் உடனே இட்லி வாக்கினாலும் வாக்கலாம், ஏன்னா புளிச்ச மாவில் தான் நம்ம கலந்துருக்கோம். இல்லை எனக்கு இன்னும் மாவு கொஞ்சம் புளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து கூட ஊற்றிக்கலாம். இந்த மாவு ரொம்ப வந்து புளிக்க வேண்டாம். நம்ம இட்லி மாதிரி தான், ஆனால் இட்லி வேகிறத விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம், ஏன்னா நல்லா வேக டைம் எடுக்கும். அந்த மாதிரி இட்லி பண்ணிக்கலாம். இந்த இட்லிக்கு நீங்கள் எப்பவும் போல் சட்னி, சாம்பார், மிளகா அப்படி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இதிலையே நான் 2-3 டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.